This video is sponsored by BuyMart shopping app. BuyMart e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த ஆப்போட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தாரணி குக்கிங்கில் கொத்தவரங்காய் கூட்டு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 250 கிராம் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மேலே நுனியில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக உடச்சி எடுத்தோம்னா அந்த நரம்பு மாதிரி சைடில் இருக்க நரம்பு மாதிரி இருக்கிறது வந்து வரும். சப்போஸ் வரல அப்படின்னா கத்தியை வச்சு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து விடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு கூட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வைக்கும்போது கூட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். கொத்தவரங்காய் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது, நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. இதை வந்து சில ஏரியாவில் வந்து சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து இதை நாங்கள் வந்து சீனி அவரைக்காய்ன்னு தான் சொல்லுவோம். சில இடத்துல வந்து கொத்தவரங்காய்ன்னு சொல்கிறாங்க. கொத்தவரங்காயை வந்து நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கிடுங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போதை இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும். காய் வந்து இந்த மாதிரி வெந்தால் போதும். இந்த மாதிரி வெந்த பிறகு தண்ணியை வடித்து நம்ம காயை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல கண்ணாடி, அதாவது நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து அடுத்து காய் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காயை வந்து ஆட் பண்ணிடலாம். காய் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்குற மாதிரி இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து புளி கரைசல், அது ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். புளி கரைசல் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதிக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து மஞ்சள் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து பரப்பரன்னு அரைக்கணும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி பரப்பரன்னு இருக்கு. அடுத்து தேங்காவை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ண பிறகு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் மட்டும் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. இந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான கொத்தவரங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.